எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளோட வேலையை எளிதாக்க சில ஷார்ட்கட் மெத்தட் எக்ஸலில் இருக்குது. அதில் சில ஈஸியான மெத்தட்ஸை நம்ம என்னன்னு இப்போ பார்ப்போம். அங்கே பார்க்கலாம். Ctrl+C ஒரு செல்லில் இருக்க டேட்டாவை காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C ஷார்ட்கட் யூஸ் ஆகுது. அந்த காப்பி பண்ண செல்லில் இருக்க டேட்டாவை பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. Ctrl+P மூலமாக ஒரு பேஜில் இருக்க டேட்டாக்களை மொத்தம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேஜில் இருக்க 2 செல்லில் இருக்க டேட்டாக்களை கால்குலேட் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த சம் ஃபார்முலா ஷார்ட்கட் தான் Alt+= இதன் மூலமாக ஆட்டோ சம்மை நம்ம எனேபிள் பண்ணுறோம். சிஸ்டமோட கரண்ட் டைம் என்டர் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+Insert மூலமாக சிஸ்டமோட கரண்ட் டைம் நம்ம என்ட்ரி பண்ணலாம். அது நீங்கள் என்டர் பண்ணுறப்ப எந்த டைம் இருக்கோ அந்த டைம் தான் அப்டேட் ஆகும். நீங்கள் ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறப்ப எந்த டைமில் அப்டேட் பண்ணிங்களோ அந்த டைம் தான் இருக்கும். சிஸ்டமில் இருக்க கரண்ட் டேட்டை என்ட்ரி பண்ணுறதுக்கு Ctrl நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது சிஸ்டமோட கரண்ட் டேட் உங்களுக்கு என்ட்ரி ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+Space நமக்கு மூலமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலமை டோட்டலாக செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு Shift+Space மூலமாக ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு காலமை ஹைடு பண்ணுறதுக்கு Ctrl+0 கொடுக்கறது மூலமாக நீங்கள் ஒரு காலமை ஹைட் பண்ண முடியும். அதாவது அந்த காலமில் இருக்க நம்பரை Ctrl+0 அமுக்கிறது மூலமாக ஹைடு பண்ணலாம். அடுத்து ஒரு ரோவை ஹைடு பண்ணுறதுக்கு Ctrl+9 மூலமாக ஒரு ரோவை நம்ம ஹைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறோம். அந்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போவோம். ஒரே செல்லில் கீழே உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட கண்டினியூவாக டைப் பண்ணணும்னா அதுக்கு தான் இருக்குது. அதுக்கு யூஸ் ஆகிற ஷார்ட்கட் தான் Alt+Enter. நீங்கள் ஒரு செல்லில் இருக்க ஃபார்முலாவை பார்க்குறதுக்கு Ctrl+Tilde மூலமாக ஒரு செல்லில் இருக்க ஃபார்முலாவை நம்ம ஈஸியாக ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.